எங்காவது கேட்டிருக்கீங்களா? ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் வெல்த்துக்கு வெல்த்தும் கம்பைண்டான பிளான இதோ நம்ம கிட்ட இருக்கு. மேக்ஸ் லைஃபோட சேவா பிளான். இதுல ஹெல்த்தும் வெல்த்தும் கம்பைண்டான பிளான். இந்த பிளானோட ஃபீச்சர்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷனை கேளுங்க. ஒரு கிளைண்ட் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அவரை ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் பண்றாங்க. உடனடியா ஆபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆபரேஷன் பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்கு. அதனால அவரை 10 நாள் ஐசியூல வைக்கிறாங்க. கொஞ்சம் பெட்டரானதுக்கு அப்புறம் நார்மல் வார்டுக்கு மாத்துறாங்க. 2 நாள் கழிச்சு அவருக்கு மைனர் சர்ஜரி பண்றாங்க. கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நார்மல் வார்டுக்கு மாத்துறாங்க. அங்க ஒரு 15 நாள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 10-12 நாள்ல மேஜர் சர்ஜரி பண்றாங்க. சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடியுது. 4-5 நாள் நார்மல் வார்டுல இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு 25வது நாள்ல டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போறாரு. இந்த சிச்சுவேஷன்ல நார்மலா ஒரு மெடிக்ளைம் பாலிசி வேற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில எடுக்கும் போது என்ன நடக்கும்னு பாருங்க. இப்போ பில் ஒரு 2,50,000 வந்திருக்குன்னு எடுத்துக்கிட்டா 2,25,000 மட்டும்தான் கிளைமா தருவாங்க. அதுல ஒரு 25,000 ரூபாய் சிரிஞ்சு, ஃபேஸ் மாஸ்க், கன்சியூமர் பில்ஸ் இந்த மாதிரி பொருட்களுக்காக கழிச்சிடுவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பாலிசியில என்ன ஆகும்னா சம் அஷ்யூர்ட்ல இருந்துதான் கிளைம் அமௌண்ட் தருவாங்க. இங்க இவர் 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்காரு. இவர் ஐசியூல 10 நாள் தங்கியிருக்காரு. ஐசியூல 2% வச்சு ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் வாங்குறாரு. அடுத்ததா நான் ஐசியூல 15 நாள் தங்கியிருக்காரு. நான் ஐசியூக்கு 1% வச்சு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வாங்குறாரு. அதுக்கப்புறம் மைனர் சர்ஜரி பண்றாங்க. மைனர் சர்ஜரிக்கு 5% வச்சு 50,000 ரூபாயும், மேஜர் சர்ஜரி பண்றதுக்கு 10% வச்சு 1 லட்சம் ரூபாயும் வாங்குறாரு. இத்தனை நாள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு மொத்தம் 5 லட்சம் ரூபாய் நம்ம கம்பெனில கிளைம் அமௌண்ட் வாங்குறாரு. ஆனா அந்த கம்பெனில டோட்டல் பில்லே 2,50,000 ரூபாய் மட்டும்தான். நம்ம கம்பெனில என்ன பில் அமௌண்ட்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா எத்தனை நாள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த கஸ்டமர் வேற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் பாலிசி எடுத்திருக்காரு, நம்ம கம்பெனிலையும் பாலிசி எடுத்திருக்காரு. இவருக்கு என்ன கிடைக்கும்னா அந்த கம்பெனில பில்லோட ஒரிஜினல்ஸை வச்சு 2,25,000 ரூபாய் கிளைம் அமௌண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கம்பெனில பில்லோட ஜெராக்ஸ் காப்பியை வச்சு 5 லட்சம் ரூபாய் கிளைம் அமௌண்ட் வாங்கிக்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனில பொதுவா ஒரு கிளைமை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு கஸ்டமர் 2 ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில பாலிசி எடுப்பதும் உண்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 2 கம்பெனியில பாலிசி எடுத்திருக்காங்கன்னா 2,50,000 ரூபாய்க்கு பில் வரப்போ முதல் கம்பெனி அந்த 2,25,000 ரூபாய்க்கு மேக்சிமம் அமௌண்ட்டும், அடுத்த கம்பெனி மீதி அமௌண்ட்டும் ஷேர் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம கம்பெனில ஷேரிங் இருக்காது. அந்த பில்லோட ஜெராக்ஸ் காப்பியை வச்சு 5 லட்சம் ரூபாய் இங்கேயும் வாங்கிக்கலாம். ஒரு கஸ்டமர் சொல்றாரு, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கேன், ஆர்டிஓவா இருக்கேன், கவர்மெண்ட்ல சர்வீஸ் பண்றேன், எனக்கு இங்கேயே ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கு, அப்புறம் எதுக்கு வேற பாலிசிஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த பில்லோட ஒரிஜினல்ஸை வச்சு அந்த கம்பெனிலையும் கிளைம் அமௌண்ட் வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த பில்லோட ஜெராக்ஸ் காப்பியை வச்சு நம்ம கம்பெனிலையும் கிளைம் அமௌண்ட் வாங்கிக்கலாம். இப்போ கஸ்டமருக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்குது. வேற எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் கிரிட்டிக்கல் இல்னஸ் 10லிருந்து 35 வரைக்கும் தான் கிடைக்கும். ஆனா நம்ம கம்பெனியில 64 கிரிட்டிக்கல் இல்னஸ் கிடைக்குது. நார்மலா எல்லா மெடிக்ளைம் பாலிசிலையும் டாக்ஸ் பெனிஃபிட்டுக்கு 80D பெனிஃபிட் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா நம்ம கம்பெனியில டாக்ஸ் பெனிஃபிட்டுக்கு 80D பெனிஃபிட்டும் 80C பெனிஃபிட்டும் சேர்த்து கிடைக்கும். வேற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில மெடிக்ளைம் பாலிசி எடுத்திருக்காங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா மட்டும்தான் கிளைம் கிடைக்கும். ஆனா நம்ம பாலிசியில இது வரைக்கும் ஒரு கிளைம் கூட வாங்கலேனாலும், எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் வரலேனாலும் இந்த கம்பெனில மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். அது கிட்டத்தட்ட டபுள் தி அமௌண்ட் ஆஃப் பிரீமியம் பெய்டா இருக்கும். அது இல்லாம இந்த பாலிசியில
டாக்ஸ் பெனிஃபிட்டும் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் டெத் பெனிஃபிட்டும் கிடைக்கும். இத்தனை பெனிஃபிட்டும் இருக்கிற இந்த மேக்ஸ் லைஃப் சேவா பிளானை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.